கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். மிதுனத்தில் குரு வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில இருந்து அவர் வக்கரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வர. அதனால் குரு வக்கர நிவர்த்தி ஆறுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வர. புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்னைக்கு அதாவது பங்குனி அமாவாசை. 27/3/2026 அன்னைக்கு ஸ்ரீராமனோ. பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். 30/3/2026 அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதப்பா. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தேனால் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான நாட்கள். உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கார். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். பார்ட்னர் உங்களை டக்குன்னு ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால, குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி. அது தவிர உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா 9ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கவர். அவர் பார்த்தேன்னா உங்களுடைய அதாவது 5ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கவர் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி. அவரே உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்னதான் அதாவது கூட்டாளிகள் கை ஓங்கினாலும் நிச்சயமாக அதில் ஒரு பிடிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 11ஆம் இடத்துல போயிருக்கார். வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். அதனால் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தலையானால் 1/4/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு மறைஞ்ச இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய 4/9க்கு உண்டான அதிபதி செவ்வாய். அவர் 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும், உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஒரு சொற்போர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நிலையத்தில் நல்ல அதாவது பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு உச்சம் பெறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமையும்.
அது தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அவர் சுக்கிரன் வரார். எப்போது அப்படின்னா 27/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு நட்புரிமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். 8ஆம் இடத்துல எப்போ போய் நீச்சப்படுறார் அப்படின்னா 6/4/2026 அன்றைக்கி 8ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். நீச்சப்பட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது மிகப்பெரிய விசேஷம். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறா. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 11ஆம் இடம் வலுப்பெற்று ஆட்சி பெற்ற புதனாக இருக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதரர்களால் மிகப்பெரிய ஆதாயம். ஷேர் மார்க்கெட்லெல்லாம் திடீர் பணவரவு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு அனுகூலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர் மூலியமாக அதீதமான அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்னா 18/3/2026 20/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். சரி, சிம்மராசிக்காரர்களுக்கு மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தை மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தினால ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் போக வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர சொந்த தொழில் பண்ணிங்களேனால் அதில் வியாபாரம் அதிகமாக இருக்கும், லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேனால் தொழிலில் சொந்த தொழிலில் 26/4/2026 மேலே லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் சற்ு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தலையானால் சந்திராஷ்டம நாட்கள் 18/3/2026 20/3/2026 வரலாம். உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார். இல்லைன்னா ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.